ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸ்ல நம்ம ஒரு முக்கியமான சயின்ஸ் டாபிக் பார்க்க போறோம். உலோகங்கள், அலோகங்கள் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தான் பார்க்க போறோம். ஓகேவா? உலோகங்கள் அப்படிங்கிறது இது வந்து கொஞ்சம் பளபளப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அவுட்டர் லேயர் மேல உள்ள அந்த பரப்பும் வந்து பளபளப்பா இருக்கும். அலோகங்களை பொறுத்த வரைக்கும் பளபளப்பு தன்மைங்கிறது இருக்காது. ஸோ மேலையும் பார்த்தீங்கன்னா மேற்பரப்பும் பார்த்தீங்கன்னா பளபளப்பா இருக்காது. ஓகேவா? பொதுவாவே உலோகங்கள் அப்படிங்கிறது கடினமா இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அலுமினிய பாத்திரமா இருக்கலாம், தட்டா இருக்கலாம். அந்த மாரி. அலுமினியம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப உலோகங்கள் பொதுவா கடினமா இருக்கும். ஆனா அலோகங்கள் மென்மையான தன்மையுடையதா இருக்கும். உலோகங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வளைக்க முடியும். அத தகடா அடிக்க முடியும். கம்பியா நீட்ட முடியும். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கூற்று காரணம் பேஸ் பண்ணி இதுல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்கமிங்லயும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? உலோகங்கள வளைக்க முடியும், தகட அடிக்க முடியும், கம்பியா நீட்ட முடியும். ஆனா அலோகங்கள வளைக்க முடியாது, தகட அடிக்க முடியாது, கம்பியா நீட்டவும் முடியாது. பெரும்பாலான உலோகங்கள் வந்து மின்சாரத்த கடத்தக்கூடியதா இருக்கும். மின்சாரத்த உலோகங்கள் கடத்தும். அலோகங்கள பொறுத்தவரைக்கும் மின்சாரத்தை அரிதில் கடத்தும் தன்மையுடையதா இருக்கும். ஓகேவா? உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தக்கூடியதாகவும், அலோகங்கள பொறுத்தவரைக்கும் வெப்பத்தை அரிதில் கடத்தக்கூடியதாகவும் இருக்கும். உலோகங்கள தட்டும்போது ஒலி எழுப்பும். உதாரணத்துக்கு ஒரு அலுமினிய தட்டுல தட்டுனீங்க அப்படின்னா ஒரு சத்தம் வரும் இல்லையா? அதேதான். ஆனா அலோகங்கள பொறுத்தவரைக்கும் தட்டும் பொழுது ஒலி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த உலோகங்கள் தட்டும் பொழுது ஒலி எழுப்புறதுனால மணிகள் செய்றதுக்கு உலோகங்கள பயன்படுத்துறோம். ஓகேவா? ஸோ இந்த உலோகங்கள், அலோகங்கள் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா உலோகப்போலி. ஸோ இது பார்த்தீங்க உலோகங்கள், அலோகங்கள் 2த்தோட பண்புகளும் இருக்கும். ஆனா ஆ இத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். உதாரணத்துக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான் இதெல்லாம் வந்து உலோகப் போலிகள். ஓகேவா? இது வந்து உலோகங்கள், அலோகங்கள் 2த்தோட பண்புகளும் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் அப்டின்னு சொல்லலாம். ஓகே. நம்ம பார்த்த இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவல்ல பார்க்கலாம். தேங்க் யூ.